ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எல்லாம் புகழும் குருவுக்கும் கௌரவங்களுக்கும் கடவுளுக்கும் உரித்தாக்குக. மீண்டும் சந்திக்கின்றோம். இது ஒரு சின்ன ஒரு கருத்துக்கள். உலகத்தில் கடவுளை பற்றி இல்லை இறைவனை பற்றி மனிதர்கள் மனத்தில் என்னென்ன இருக்கிறது, பல பேர் என்னென்ன மாதிரி கடவுளையோட அபிப்பிராயம் வச்சுருக்கிறாங்க, தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ பேர் அதை நம்புகிறார்கள் என்று சில விஷயங்களை பார்ப்போம். மனிதர்கள் சில பேர் பல பிதற்றர்கள் தன்னுடைய சொந்த புத்தி, யூகம், கற்பனை, அபிப்பிராயம் இப்படி பல உண்டு. இது பொதுவாக நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தா நம்மளே யோசித்து பார்க்கலாம், நம்ம கடவுள் என்ன நினைக்கிறோம் அப்படின்ட்டு, எந்த அளவு கடவுளை பற்றி நம்ம நம்பிக்கை வச்சுருக்கிறோம் அப்படின்ட்டு. பல பேருங்களோட ஒரு எண்ணத்தின் ஓட்டத்தை வைத்து நம்ம பார்ப்போம். ஒன்றாவது, கடவுள் இல்லை. நாத்திகத்தன்மை பெரும்பாலும் கடவுள் இல்லை என்பது சிலருடைய கருத்துக்கள். ரெண்டாவது, கடவுள் இருந்தால் என் உலகத்தில் கெடுதல் நடக்கிறது, கடவுள் ஏன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாரு, அப்படி இருந்திருந்தால் இப்படிலாம் இங்கே போர் அங்கே போர், இங்கே கொலை அங்கே கொலை, இந்த மாதிரி பயங்கரமான இதெல்லாம் நடக்கிறது, போர்கள் நடக்கிறது, கடவுள் ஏன் பார்த்து கொண்டு இருக்கிறார், நடக்கக்கூடாது அப்படின்ட்டு சில பேருக்கு அபிப்பிராயம். ஒன்று சிலர் கடவுள் இங்கேயே இருக்கார், நம்ம தான் கடவுள் அப்படின்ட்டு ஒரு அபிப்பிராயம். இல்லை நானே கடவுள், நான் தான் கடவுள் அப்படின்ட்டு சொல்லுவதுண்டு. நான்காவது, கடவுளுக்கு உருவம் இல்லை. அப்படி கடவுள் இருந்தால் அது உருவம் இல்லாமல் இருக்கும், அருவம்னாங்க. அது பல பேர் மதங்களில் கடவுள் எப்படி இருப்பார் தெரியாதனால கடவுள் உருவம் கிடையாது, அவரும் மனித மறந்தாக்க எப்படி கடவுளாக்க முடியும், அவருக்கு 2 கால் 2 கை 2 வகை இருந்துச்சுன்னா எப்படி நம்ம மாதிரி இருந்தாக்க எப்படி கடவுளாக முடியும், மனித ரூபத்தில் இருந்தால் எப்படி கடவுளாக முடியும் அப்படின்ட்டு. அதனால் கடவுளுக்கு உருவம் இல்லை, இருக்க முடியாது அப்படின்ட்டு சில அபிப்பிராயங்கள். ஐந்தாவது, சிலர் எல்லோரும் கடவுள், எல்லாமே கடவுள் தான், நீயும் கடவுள் நானும் கடவுள், கடவுள் தனித்து எதுவும் கிடையாது, நம்மளும் கடவுள் ஆகிடலாம் அப்படின்னு சில பேர் அபிப்பிராயங்கள். ஆறாவது, பல தவங்களால் நம்ம பல தவங்களால் தவம் செய்து, யோகிகள் தவம் செய்து தியானம் செய்தோ நம்ம கடவுள் ஆகிடலாம். அப்படிதானே எல்லோரும் முனிவர்கள் மகான்கள்லாம் அவரும் பகவான் ஆகிட்டார், அவனும் பகவான் ஆகிட்டார், அவனும் கடவுள் ஆகிட்டார், எடுத்ததெல்லாம் இறந்துட்டா கடவுள் ஆகிட்டார் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ இப்படியும் தவத்தால் தியானத்திலும் கடவுளாகிடலாம் அப்படின்ற எண்ணங்கள். ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டாக்க ஏழாவது, உலகத்தில் பல விதமான கடவுள்கள் உண்டு, பல விதமான கடவுள்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம். 11வது, தனது மனக்கற்பனையில் எது வேண்டும்னாலும், நமது மனக்கற்பனையில் எது வேண்டும்னாலும் ஆகலாம், நம்ம கடவுளான்னு நினச்சி கொள்ளலாம். மனிதன் எல்லாம் மனக்கற்பனை தான், அதனால் கற்பனையால் எதுவும் நம்ம நினைத்து கொள்ளலாம், நம்ம கடவுளான்னு நினச்சிக்கலாம், மனசனாகவும் நினச்சிக்கலாம், நான் தான் மன்னனாகவும் நினைத்து கொள்ளலாம். இதெல்லாம் மனக்கற்பனை. கடவுள் என்பது மனக்கற்பனை என்று சில பேரோட கற்பனை, அவங்களோட சொந்த யூகத்தில் இப்படியும் இருக்கலாம் அப்படின்ட்டு. அண்டாது சில பேர் மந்திரங்கள் தந்திரங்கள் இப்படியெல்லாம் செய்து
ஏதாவது ஒரு பொருள் உண்டாக்கினாக்கா அற்புதங்கள், சில அற்புதம் செய்துட்டாலே அவர் கடவுள். பூமிக்கு மேலே நின்னாலோ இல்லை பறந்தாலோ தண்ணியில் நடந்தாலோ தண்ணி மேலே நடந்தாலோ இப்படியெல்லாம் சில அற்புதங்கள் செய்தால் அவங்க கடவுள். சிலர் நோயை குணமாக்கினா நோய்கள் பிரச்சனைகள், கண் இல்லாத கண்ணும், காது செவிடனுக்கு காது வருதும், ஊமை பேச வைக்கும், நொண்டி இப்படி செய்து விட்டால் அவன் கடவுள். இந்த ஜட ஒழுங்கில் கஷ்டங்களை நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ ஒரு சாமியாரை அதை பார்க்கணும், எல்லாம் நல்லா திடக்கா அவரு கடவுள். ஆனால் கஷ்டங்கள் இது மாதிரி துன்பங்கள் எல்லாம் கண்ணு வராது இதெல்லாம் செஞ்சு கடவுளாயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இதயத்தையே மாற்றுறான், கிட்னியை மாற்றுறாங்க, கண் உரிச்சு ஒன்று கண்ணை கொண்டாந்து இன்னொரு பேருக்கு கண் வைக்கிறாங்க. ஆனால் டாக்டர்லையும் யாரும் கடவுள்னு சொல்லுவதில்லை. மனிதர்கள் ஏதாவது அற்புதம் செய்துட்டா அவங்க கடவுளாயிடுவாங்க. இது ஒரு சாளர். 15வது ஒன்று என்ன நினைக்கிறேங்கடா, கடவுள் இருந்தாலும் அவர் ஒரு ஜோதி, ஜோதி ஜோதி சுகம், ஜோதி ஜோதி பரம் அப்படின்னு ஜோதி பாடல் உண்டு. கடவுள் வெறும் ஜோதி, லைட்டு, ஒளி அப்படியே இருக்க பகவான் அப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு சிலரோட அபிப்பிராயங்கள். 16வது அந்த ஜோதி இருக்கிறதுனால, கடவுள் ஜோதி வடிவமாக இருக்கிறதுனால நான் இறந்துட்டு அந்த ஜோதியோடு கலந்துருவேன். ஜோதி ஜோதி சுகம், ஜோதி ஜோதி பரம், எல்லாமே ஜோதி, நம்ம ஆத்மா ஜோதி. ஸோ அந்த ஜோதியில் கலந்துடலாம், நான் கடவுளை ஜோதி ஆகி விடுவேன் அப்படின்ற அபிப்பிராயம். ஸோ சிலர் என்ன நினைக்கிறாங்க, இறைவன் அருவமாகவும் இருக்கலாம், உருவமாகவும் இருக்கலாம். அருவம் உருவமாக வருகிறது, இதெல்லாம் இப்போ கற்பனை இருக்குது. அந்த அருவமான ஜோதி அவதாரம் எடுத்து உருவமாக வருகிறது அப்படின்ட்டு சில பேர் அபிப்பிராயங்கள். இதெல்லாம் மனிதர்களோட அபிப்பிராயங்கள். உண்மை அப்புறம் பார்ப்போம். இந்த மாதிரி பல விதமான மக்களுடைய மனதில் இருக்கிறது. 1 20வது எதை வழிபட்டாலும் எதை கும்பிட்டாலும் அது கடவுள். ஏதாவது கல்லை வச்சு கும்பிட்டுட்டா, ஏதாவது ஒரு சிலையை வச்சுட்டு ஒரு கல்லை வச்சு அதுக்கு பொட்டும் குங்குமம் பொட்டு சந்தனம் வச்சுட்டு அதுக்கு ஒரு துணி கட்டிட்டு அது கண்ணெல்லாம் வச்சுட்டு அதுவும் கடவுளாயிடும் அப்படின்னு சில பேருக்கு அபிப்பிராயங்கள். 21வது சிலர் கடவுள் சூனியம். இந்த புத்த மதத்தில் இறந்துட்ட சூனியத்துக்கு போயிடும். சூனியம்னா ஒன்றுமில்லாத வெறுமை, ஒன்றுமில்லாத இடத்துக்கு, அங்கே ஒன்றுமே இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணங்கள், அங்கே யாருமே இருக்காது அப்படின்ட்டு சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்து அது ஆயிடலாம் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம். சில பேர் இந்த கடவுள் என்பது கனவு, எல்லாம் ஒரு கனவு தான், நம்ம கனவு, நம்ம பார்க்குறது கனவு, கடவுள் என்பது கனவு, இதெல்லாம் ஒரு கனவுல பார்க்குறோம், தூங்குறது கனவு பார்க்க, எழுஞ்சிட்டா ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி சில பேர் உலகம் என்பது வெறும் கனவும் கற்பனையும் தான்.
இதில் உண்மை எது கிடையாது அப்படின்ட்டு சில பேர் அபிப்பிராயம். உண்டு. வேதங்கள் சொல்லுவதெல்லாம் வெறும் கற்பனை கதைகள். வேதங்களில் வேத சாஸ்திரத்தில் எழுதி வச்சுருந்தா அது வெறும் கற்பனை கதைகள். வேத சாஸ்திரங்களை பொய் அல்லது அது ஒரு மனிதனால் எழுதப்பட்டது அப்படின்ட்டு நினைக்கிறது ஒரு பக்கம். இதெல்லாம் மனிதன் தான் எழுதி வச்சான். கடவுள் நீ பார்த்தியா நான் பார்த்தியா அவங்கவுங்க ஒன்றுன்னு எழுதி வச்சுருக்காங்க. அதனால் வேதங்கள் சாஸ்திரங்கள் என்பதும் அது ஒரு கற்பனை கதைகள் அப்படின்ட்டு சில பேரோட அபிப்பிராயங்கள். அதனால் இந்த கீதையில் உள்ளதை சொல்லுவதை ஏற்றுக்கொள்வதில்லை ஒரு சாரு. அப்புறம் அடுத்தது பரலோகம் என்று, அதாவது பரலோகம் வைகுண்டமோ கைலாசமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம பார்க்கலையே, அது எப்படி உண்மையாகும்? யார் நீ போய் பார்த்துட்டு வந்தியா என்ன என்று கேட்டிருக்காங்க. வைகுண்டன்னா உன் தலையில் இருக்குதா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற சில பேர் அபிப்பிராயங்கள். அப்புறம் இந்த சொர்க்கம் நரகம்னு சொன்னால் அது போய் சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது. சொர்க்கம் நரகம் எங்கள் பூமியில் தான் இருக்குது. நம்ம நல்லா வந்தால் சொர்க்கம், கரெக்டாக துன்பப்பட்டால் நரகம். எல்லாமே இந்த லோகத்தில் உண்டு. எந்த லோகம் எப்பவுமே இருக்கிற மாதிரி, நம்ம காலங்காலம் இங்கே வாழ்கிற மாதிரி, இந்த உலகம் அழியாதது மாதிரி, நம்ம இந்த கோடான் கோடி இங்கே வாழ்கிற மாதிரி, இதான் இந்த பூலோகத்தில் தான் சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன நினைக்கிறேன்னாக்கா, நம்ம இறந்துட்டா அப்புறம் இறக்குறது அது நம்புகிறாங்க. இறக்குறது தவிக்க முடியாதுல்ல. அப்புறம் கடவுள் இல்லை அப்படின்னாக்கா நம்ம இறக்கக்கூடாது. இறந்துட்டா அப்படி என்ன ஆனாக்கா அதான் முடிஞ்சு போச்சு. அது நினைத்ததோட அது அவனோட கதை முடிஞ்சு விட்டது, சிறா போச்சு. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அவன் என்ன போகிறான், எங்கே போகிறான், என்ன ஆச்சு அதுன்னு யாருக்கும் தெரியறதுனால முடிஞ்சு விட்டது அப்படின்ற ஒரு அபிப்பிராயம். அப்புறம் கடவுள் நீ யார் பார்த்தது கேட்டாக்கா யாரும் பார்க்கவில்லை. கடவுள் யார் பார்த்தது அப்படின்னு கடவுள் பற்றி சொன்னால், நீ பார்த்தியா, நீ பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு கேள்வி கேட்பார்கள். கடவுள் யாரும் பார்க்காதனால கடவுள் இல்லை அப்படின்னு அபிப்பிராயம். ஆனால் நம்ம வேதங்கள் சாஸ்திரங்களை படித்தோமா, எவ்வளோ விதங்கள் தவம் செய்து சிவனையோ விஷ்ணுவையோ பிரம்மாவையோ தவம் செய்து அவங்கள்ட்ட வரம் பெற்ற கதையாக நிறையா இருக்கிறது. புராணங்கள் நிறைய கதைகள் இருக்கிறது, வேதங்கள் நிறைய சொல்லப்படுகிறது. இறைவனை பார்த்த கதைகள் நம்ம படிக்கிறோம், நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், யார் பார்த்தது அப்படின்னு. நம்ம பார்க்காதனால யார் நீ பார்த்தியா, நம்ம கேட்டோமா நீ பார்த்துட்டு வந்தியா அப்படின்ட்டு. அப்போ நம்ம மற்றவங்கள கேட்டாலும் அவனும் பார்க்கல, அவனு கேட்ட நீ பார்த்தியான்னு அவனும் பார்க்கல, நம்மளும் பார்க்கல. அப்போ யாரும் பார்க்காதனால கடவுள் யாரும் பார்ப்பது, கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு அபிப்பிராயம். ஆனால் கடவுள் யார் கடவுளை பார்த்தவங்களே நம்ம பார்த்தோமா கேள்வி. கடவுளை பார்த்தவங்களே பார்த்தா தானே கடவுள் இருக்கிறது. நம்ம பார்க்காதவங்களே நம்ம மாதிரி இருக்கிற சுற்றி வட்டாரம் நம்ம இருக்கிறவங்களே அவங்க எப்படி பார்த்துருக்க முடியும் ஒரு கேள்வி. ஒன்று சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு சக்தி இருக்கலாம் உலகத்தில், ஏதோ ஒரு சக்தி. சில பேர் இயற்கை சக்தி, ஏதோ சக்தி இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறது அப்படின்ட்டு சில பேர் ஒரு அபிப்பிராயம் உண்டு. கடவுள் நம்பாட்டாலும் ஏதோ ஒரு சக்தி இயங்குகிறது, உலகத்தை இயங்கி விற்கிறது
அப்படின்ட்டு சிலரோட கருத்துக்கள். அப்புறம் ஒன்று, அதனால் எதுவும் தெரியாதனால இப்படி கற்பனையினால மனிதர்களே கடவுளாகணும். மனிதனையே பல பேர் மனிதன் தான் கடவுள், அவர் கடவுள் ஆகிவிட்டார். இப்போ இறந்துட்டோன்னே அந்த சாங்கிய சைவம் என்ன சொல்கிறாங்க, அவன் சிவன் ஆயிட்டார், சிவன் அடி சேர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். மனிதன் எல்லாம் கடவுள் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு கடவுளாக வச்சு வழிபடுச்சு மனிதர்கள். அவர் கடவுள் ஆயிட்டார் அப்படின்ட்டு சில அபிப்பிராயங்கள். அதான் நிறையா மனிதர்களை வழிபாடு செய்வார். மகான்களை இவங்களாம் கடவுள்னு சொல்லிட்டு அவங்களே கடவுளாக வழிபாடு செய்வார். அப்புறம் சில மனிதர்கள் இந்த உலகத்தில் சில குருமார்கள், சுவாமிஜிகள், சில பேர் எழுதி வைத்த அவங்களோட சொந்த கற்பனையில் எழுதி வைத்த நூல்களை நம்புவது. நம்ம சொல்லுவது வேத சாஸ்திரம், அதெல்லாம் ஆரம்பத்திலேருந்து வரக்கூடியது. ஆனால் இப்போ இருக்கிறவங்க சொந்த கற்பனையில் எழுதின ஒரு பிரபலமாயிட்டாக்கா அவர் எழுதி வைத்த பக்கம் தான் சத்தியம், அவர் சொல்கிறது தான் உண்மை, வேதம் சொல்வது பொய் அப்படின்னு சில மனிதர்கள் எழுதி வைத்த புத்தகத்தை நம்புறது. ஆனால் சில இது 20 நாள் கொடுக்கப்பட்டது இருக்கிறது. ஆரம்பத்தில் ஒளியாக இருந்தது வேதம், வெறும் சத்த வடிவத்தில் இருந்தது. புத்தகத்தை வேதம் படித்தமாக்கா விஷ்ணு ஆரம்பத்தில் பிரம்மாவுக்கு போதித்தது வெறும் சத்தம், வெறும் ஒளி சத்த வடிவமாக தான் இருந்தது. அதை வியாசதேவர் எழுத்து வடிவில் கொடுத்தார். வியாசர் கண்டுபிடிச்சது கிடையாது, அவர் அதை எழுத்து வடிவில் தொகுத்து கொடுத்தார். அப்படி இருக்க இப்போ இருக்கிற பல மனிதர்கள், குருமார்கள், சுவாமிகள் சொல்லிக்கிட்டு அவங்கவுங்க சொந்த அபிப்பிராயத்தை புத்தியை வச்சு எழுதுனதே அது நம்புகிறார்கள். அப்படி இருக்கிறது. இவர் சொன்னாருங்க, அவர் சொன்னாருங்க, அந்த சுவாமிஜி சொன்னார் அப்படின்னு சில வேத அடிப்படை இல்லாத சில இதை ஏற்றுக்கொள்வது. இப்படி பலவிதமான அபிப்பிராயங்கள். ஆனால் மறந்துட்டோம், இந்த பூலோகத்தில் எல்லா ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரை இந்த வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தான் நடக்கிறது. எல்லா அவதார புருஷர்களும், எல்லா யோகிகளும், முனிவர்களும், மனிதர்களும், மிருகங்களும் எல்லாமே இந்த வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தான் நடக்கிறது. அப்போ கடவுள் அப்படின்னா இந்த வானத்துக்கு பூமிக்கும் அப்பாற்பட்டு இருக்கும். ஏன்னா அந்த வான பூமி இல்லைனாக்கா எங்கே முனிவர் வந்தார், எந்த யோகி வந்தாங்க, எதெல்லாம் நம்ம கும்பிட்றோமோ அதெல்லாம் எங்கேருந்து வந்தது? எல்லாம் அந்த வானத்துக்கு பூமிக்கு நடுவில். இந்த வானத்துக்கு பூமிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறத நினச்சிப்பேன். அந்த வான பூமி இல்லைனாக்கா இந்த சுவாமிஜிங்க, அந்த குருவங்க, இந்த குருவங்க, இந்த அவதாரங்க, அந்த அவதாரங்க எல்லாமே இந்த வானத்துக்கு பூமிக்கு நடுவில் தான் நடக்கிறது, இல்லை இந்த பூமியில் தான் நடக்கிறது. அவங்க இந்த வானத்து பூமியை படைத்தவர்கள் இல்லையே. அப்போ எப்படி இவங்கெல்லாம் கடவுளாக முடியும்? இந்த யோகி முனி கடவுள், அந்த நம்மளும் கடவுள் ஆகிட்டோம். நம்மெல்லாம் இந்த வானத்தை பூமிக்கு படைச்சதுனால தானே இங்கே இருக்கிற எல்லாமே சுவாமிகள்லாம் வந்தவங்க போனவங்களாம் இந்த பூமியில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது.
அப்போ இந்த வானத்தையும் பூமியும் படைத்த யார்? இந்த வானத்தை பூமிக்கு அப்பாற்பட்டு இருப்பவர் யார் அப்படின்னு யோசிக்கணும். எல்லா அவதாரங்களும் இறைவன் கொடுத்த நீரும் காற்றும். இப்போ வச்சுக்கும் 5 பஞ்சபூதங்களோட இந்த நீரும் காற்றும் இருந்தால் எல்லாம் வாழ்கின்றோம். இந்த நீரும் காற்று இல்லைன்னா யாரும் வாழ முடியாது. எந்த முனிவர்களோ, எந்த சுவாமியோ, எந்த சாமியாரும் எல்லாமே யாரும் வாழ முடியாது. அப்போ அந்த நீரையும் காற்றையும் கொடுத்தவன் யார்? வானத்தையும் பூமியும் படைத்தவன் யார்? இதுக்கு அப்பாற்பட்டு இருப்பவன் யார்? யோசிக்க வேண்டிய விஷயம். தெரியாது, கேட்டால் தெரியாது. அப்புறம் எப்படி இவங்க கடவுள் அவங்க கடவுள் அப்படின்னு எப்படின்னு சொல்லலாம்? இது யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ கடவுள்னா, கடவுள் என்றால், இறைவன் என்றால் என்ன என்பதை பற்றி தெரியலை. கடவுள்ன்றா இல்லைப்பா. அரசன் அப்படின்னா, அரசனா என்னது? அரசனா என்னான்னு தெரியணும். அப்புறம் யார் அரசன்னு தெரியணும். அரசன்னா யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாம் அரசனாக முடியாது. நாட்டுக்கு ஒரு அரசன் அப்படின்னு அரசன்னா என்னன்னு தெரியணும். நாட்டை ஆளக்கூடியவன், நாட்டுக்கு சொந்தக்காரன் அரசன். அப்புறம் யார் அந்த அரசன் அப்படின்னு தெரியணும். அந்த மாதிரி இந்த வானத்தையும் பூமியும் படைத்து நமக்கு காற்று நீரும் கொடுத்த யார் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். எங்கே தேடுவது, எங்கே இருக்கிறது அப்படின்னு. அப்புறம் ஆதாரம் என்ன? நமக்கு எது எடுத்தாலும் நமக்கு ஆதாரம் வேணும். ஏன்னா நமக்கு தெரியாது. அப்போ ஆதாரத்தை வச்சு தான் நம்ம பார்க்கணும். அப்போ இதனால் சில பேர் மனிதர்கள் எழுதி வைத்த பல தத்துவவாதிகள், கற்பனைவாதிகள், இல்லை அவங்களோட சொந்த புத்தியில் அவங்க உணர்ந்ததை, அவங்களுக்கு தெரிந்ததை எழுதிட்டு, அந்த கிருஷ்ணர் பாகவத்தில் பகவான் சொல்கிறார், எல்லா முனிவர்களும் யோகிகளும் சொன்னது உண்மைதான். எல்லாரும் சொல்கிறது என்னை பற்றி உண்மை தான். அது அவர்கள் உணர்ந்ததை எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்கவுங்க உணர்ந்ததை. சில ஜோதியை பார்த்துருக்கலாம், தியானம் பண்ணி ஜோதியாக இருப்பதாக அவங்க பார்த்துருக்கலாம். ஏதாவது அவங்களோட சொந்த புத்தி கேட்ட அறிவு கொண்டு கடவுள் இப்படிலாம் இருக்கலாம். இந்த 4 கூட இருக்க யானை பார்த்த கதை. அப்போ சொந்த அனுபவத்திலையோ சொந்த புத்தியிலையோ கற்பனையிலோ எழுதி வச்சு. அப்போ பகவான் என்ன சொல்கிறாரு பாகவத்தில், எல்லா ஞானிகளும் முனிகளும் எழுதி வச்சு உண்மைதான், என்னை பற்றி எழுதி வைத்து உண்மைதான். ஆனால் அதில் முழுமை கிடையாது. அவங்க தெரிஞ்சது எழுதி, என்னை பற்றி எழுதி உண்மை தான். அவங்களுக்கு என்ன உணர்ந்திருக்காங்களோ அது எழுதி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது முழுமை இல்லாதது அப்படின்னு சொல்கிறது. அப்போ அதில் தான் சுருதி சுமருதி. சுருதி இறைவனால் கொடுக்கப்பட்டது. சுருதி மனிதன் நினைத்து கொள்வது, நினைத்து எழுதி வச்சு. நம்ம வேதத்தில் 2 பேர், சுருதி சுமருதி. வேதம் என்பது சுருதி, அதை உணர்ந்து எழுதி வைப்பது சுமருதி. சுருதி இறைவனால் கொடுக்கப்பட்டது. அப்போ இதை வேதம் அப்படின்ட்டு போனால சொல்லுவாங்க. ஸோ இப்படியும் இந்த ஆதாரத்தை வச்சு நம்ம பேசலாம். இல்லை பல பேர் பல முனிவர்கள் எழுதி வச்சது, அதுவும் பல பேர் பல முனிவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக மேன்மையாக இருப்பது வியாசர்.
வியாசதேவர். வியாசர் தான் வியாச முனிவர். அது இறைவனோட அவதாரம்னு சொல்லுவாங்க. அவர் தான் அந்த ஒளி வலியுமாக இருந்த சுருதிகளை எழுத்து வடிவில் கொடுத்தது. ஒளியாக இருந்தது, சத்தமாக இருந்த மந்திரங்களை, வேதங்களை எழுத்து வடிவில் கலியுகத்தில் மறந்து விடுவார்கள்ன்றதுக்காக எழுதி வைத்தது. எழுதி வச்சாலும் யாரும் நம்புவதில்லையே. அதெல்லாம் வேதங்களால் அந்த பொய்யின்னுவாங்க. வேதத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவர் சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னா அதை நம்புறது. ஆனால் வேதத்தை நம்புவதில்லை. அதெல்லாம் பொய் அப்படின்வாங்க. ஆனால் இருந்தாலும் எது நம்பிருந்தாலும் ஒரு ஆதாரம் வேணும். அப்போ இறைவனை பற்றி நம்ம படிக்கணுனாக்கா நமக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லாமல் நம்ம பேச முடியாது. என்னன்னாக்கா நல்லா தெரிஞ்சுக்கணும். கடவுள் என்பது மனித கற்பனைக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டது. மனிதனோட கற்பனைக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டு இருப்பது தான் கடவுள். நம்ம சொந்த அறிவுக்கும் புத்திக்கும் யூகத்துக்கும் கொண்டு இறைவனை நமது தீர்மானிக்கின்றோம். சொந்த புத்தியில் நம்ம குறை உள்ளவர்கள். மனிதனிலிருந்து 4 குறை உள்ளவன். அப்போ நம்ம எப்படி நம்ம இறைவனை முழுசாக பார்க்க முடியும்? அதுதான் கிருஷ்ணன் சொல்கிற பாகவத்தில். அவங்க தெரிஞ்சதை எழுதி வச்சுருக்கிறான். அதுவும் ஓரளவுக்கு உண்மை தான். என்னை பற்றி அவன் என்ன புரிஞ்சானோ எழுதி வச்சுருக்கான். குருடன் யானையை தொட்ட கதை. ஒரு குருடன் காளையும் வைத்தியம் வாழையும் தும்பிக்கையும் தொட்டு பார்த்து இப்படி தான் யானை இருக்கணும்போது அந்த அவனோட கற்பனைகள். அது யானையோட சில உறுப்புகள் உண்மை தான். ஆனால் தும்பிக்கை மட்டும்தான் யானை அப்படின்னு முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவோட கற்பனைகள் கொண்டு யோகம் வச்சு கடவுள் இப்படி தான் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்டு சில பேர் அதை பின்பற்றவங்களும் இருக்கிறாங்க. இதுக்கு என்னதான் முடிவு? அப்போ அடிப்படையாக வரக்கூடிய ஆரம்ப காலத்துலேருந்து அடிப்படையாக பகவான் கொடுத்த, ஏன்னா மனிதன் கற்பனைக்கு அப்பாற்பட்ட கடவுள் மட்டும்தான் கடவுள் பற்றி சொல்ல முடியும். மனிதன் கடவுள் பற்றி சொல்ல முடியாது. கடவுளை மட்டும்தான் கடவுள் பற்றி தெரியும். அப்போ ஆரம்பத்தில் இந்த அறிவை கொடுத்து விஷ்ணு மொத அந்த அறிவை கொடுத்தது பிரம்மாவுக்கு. பிரம்மதேவன் தான் மொத இந்த இறைவனை பற்றி இறைவன் கிருஷ்ணாவிட்டு நேரடியாக விஷ்ணுவிட்டு நேரடியாக அறிவை பெறுகின்றார். அந்த அறிவை பிரம்மா நாரதருக்கு உபதேசிக்கின்றார். அந்த நாரதர் வியாசருக்கு கொடுக்குறார். ஸோ வியாசர் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். பிரம்மா சொன்னது நாரதர் கேட்டு நாரதர் வியாசர் கொடுத்து நாரதர் எழுதி வச்சிருக்கிறார். வியாசர் எழுதி வச்சிருக்கிறார். அதுதான் உண்மை. வியாசர் சொந்த கற்பனையில் எழுதவில்லை. அப்போ அதை ஏற்றுக்கொள்ளுவங்களும் ஏற்றுக்கொள்ளலாம். கீதை, பகவத்கீதை எடுத்துக்கலாம். அது எவ்வளோ விஷயங்களை பகவான் உபதேசித்துக்கிட்டு வர்றாரு அர்ஜுனனுக்கு. சொன்னால் நம்ப மாட்டாங்க. யாரும் படிப்பதில்லை. அது எதுக்கு நான் படிக்கணும், அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சில பேர். ஆனால் இறைவன் பற்றி குறிப்புகள் அதில் இருக்குது. அதை கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, வானம் பூமியும் படைக்கிறதுக்கு முன்னே நான் ஒருத்தந்தான் இருந்தேன். இந்த பிரபஞ்சம் படைக்கிறதுக்கு முன்னே நான் ஒருத்தந்தான் இருந்தேன். இந்த பிரபஞ்சம் வானம் பூமி அழிஞ்ச பிறப்பாடம் நான் ஒருத்தந்தான் இருப்பேன். அப்போ நம்ம சொன்ன மாதிரி எல்லா அவதாரங்கள் என்ன, மனிதர்கள் முனிவர்கள் தவங்கள், இந்த சாமி இந்த கடவுள் அவர் கடவுள் இந்த எல்லாம் கடவுள்
இந்த வானத்துக்கு பூமிக்கு நடுவில் தான் நடந்தது. இந்த வான பூமியிலன்னா எப்படி அவங்க அவதரிச்சிருப்பாங்க, இந்த சாமியார் எப்படி கடவுள் ஆனார், அவர் எப்படி கடவுள் ஆனார், எல்லாம் இந்த வானத்துக்கு பூமிக்கு இருந்ததுனால தானே நம்ம அவங்கள போய் கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ கிருஷ்ணகீதையில் என்ன சொல்கிறாரு, இந்த வான பூமியும் படைக்கிறதுக்கு முன்னே நான் ஒண்டி தான் இருந்தேன். இந்த பிரளயம் வான பூமி அழிஞ்சிச்சுன்னா, இந்த பஞ்சபூதங்கள் அழிந்தா திரும்பி நான் ஒண்டி தான் இருப்பேன். இதுதான் என்னோடய கூட்டு. அப்போ யோசித்து பார்க்கணும். வான பூமி தோன்றதுக்கு முன்னே என்ன இருந்தது? யோகிக்கு நீங்களும் யோசித்து பாருங்கள். கடவுள் என்றால் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் அப்பாற்பட்டு இருப்பவர். இதெல்லாம் அழிந்த பிறப்படம் அவர் மட்டும் இருக்கு. யாரா? அவர் தான் கடவுள். அதை தேடி பாருங்கள், வேதத்தார்களாக தேடி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது நிறையா உதாரணங்கள் நிறைய இருக்கிறது. உபநிஷங்களில், ஸ்ரீமத் பாகவத்தில், ஸ்ரீமத் பகவத்கீதையில் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. பகவானை பற்றி பிரம்மசம்ஹிதை, பிரம்ம தேவனால் பேசப்பட்டது பிரம்மசம்ஹிதை. தெரியுமா? தெரியாது. இப்படி எல்லா விஷயங்களும் இருக்கிறது. நம்புறது நம்பாதது தான் பிரச்சனை. ஆனால் என்னன்னாக்கா, எதை நம்பணுமோ அதை நம்ப மாட்டேங்கிறோம், எதை நம்பக்கூடாதோ அதை நம்புறது. ஒரு சிலையை வடித்து சொந்தமாக நம்மளே ஒரு சிலையை உருவாக்கிட்டு அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு கடவுள் சொல்லி கும்பிட்றோம். இதுதான் கடவுள், இது சாமி அப்படின்னு கும்பிடும். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, சிலையெல்லாம் தங்க சிலையாகும், சொல்லெல்லாம் தூய சொல்லாகுமா அப்படின்னு இருக்குது. ஸோ இது நம்புகிறோம். வீட்டுக்கு ஒரு சிலையை வச்சுக்கிட்டு சாமானி போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதை நம்புகிறோம். உண்மையான கடவுள் யார் என்பதை நம்புவதில்லை. அதான் சொன்னேன், ஆதாரம் எது இருந்தாலும் நமக்கு ஆதாரம் ஒன்று வேண்டும். எது இருந்தாலும் நமக்கு ஒரு ஆதாரமாக எது இருக்க வேண்டும். அப்போ கடவுள் அப்படின்னு நம்ம எந்த சிலை சொல்கிறோக்கோ அதுக்கு ஆதாரம் இருக்கான பார்க்கணும். இந்த சிலை கும்பிட்றோம், அந்த சிலை கும்பிட்றோம், அந்த சாமி இந்த சாமி அந்த சாமின்னு சொல்கிறோமே, அந்த சாமியோட வரலாறு இருக்குதா, ஆதாரம் உண்டா அப்படின்னு பார்க்கணும். அது பார்ப்பதில்லை. பிரச்சனை அங்கே தான். எதுவுமே ஆதாரம் இல்லாததே, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க பார்த்தாங்க, இவங்க பார்த்தாங்க. அது தமிழில் பழமொழி இருக்குல்ல, கண்ணால் பார்ப்பதும் போய், காதை கேட்பதும் போய், தீர விசாரிப்பது. நம்ம விசாரித்து பார்த்தோமா, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோமா, உண்மையாக பொய்யான்னு தெரியுமா? அவன் கும்பிட்றான், நம்ம கும்பிட்றோம், அவன் செய்கிறான், நம்ம செய்கிறோம். கூடன் ஒன்று கூடன்னு பின்பற்றுறது. ஒரு பழமொழி, ஒன் ஃபுல் அக்செப்ட் another fool is of God. சொன்ன கோவம் வரும். ஒரு கூடம் பின்னால் இன்னொரு கூடம் போகுது. ஒரு முட்டாளை இன்னொரு முட்டாளை அறிவாளி ஏற்றுக்கொள்வது, இதுதான் பிரச்சனை. அப்போ சில உதாரணம் மட்டும் முடிச்சுக்கும், நிறையா இருக்குது, ரொம்ப பேச வேண்டும். உங்களோட யோசனைக்கே விட்டு விடுவோம். ரங்கநாத அஷ்டகம், ரங்கநாத அஷ்டகம்னு சில இருக்குது. அது 5வது பாடல். பிரம்மாவுக்கு அதிபதியம், கருடனுக்கு எஜமானனும், கருடனுக்கு எஜமானாகவும், வைகுண்டத்தில் பரலோகத்துக்கு அரசனாகவும், தேவராஜ இந்திரனுக்கு தேவர்களுக்கான தேவனாகவும், உலகங்கள் பூபோசுவ எல்லாம் இப்படி பிரிக்கலாம். மேலோகம், பூலோகம், பாதாளம் அப்படி சொல்லலாம். இல்லை நமக்கு மேலே உள்ளது
பூபோஸ்வா அப்படின்வாங்க. 3 லோகத்துக்கும் அதிபதியாகவும், அதுக்கு அடுத்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும், இந்த பிரபஞ்சம் 14 லோகம், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், எல்லா நவகிரகங்கள் எல்லாத்துக்கும், நீர், நெருப்பு, காற்று, எல்லாம் பிரபஞ்சம், எல்லா உலகத்தை என்னெல்லாம் படைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த பிரபஞ்சத்துக்கே அதிபதியாகவும் அவர் ஸ்ரீரங்கத்தில் வசிப்புறமாகிய ரங்கநாதையிடம் என் மனம் நாடுகின்றது, என் மனம் பக்தி செய்கிறது அப்படின்று ரங்கநாத அஷ்டகம். ஏன்னா சமஸ்கிருதம் எடுத்தோமா அது ஆரியன் அப்படின்வானுங்க. நம்ம தமிழ்நாட்டிலே முனிவர்கள் எழுதி வச்சது, ஆழ்வார்கள், நாயனமார்கள், இவங்களாம் கூட இருக்கிறாங்க, எழுதி வச்சதே பார்க்கலாம். ஆனால் அவர்கள் மனிதர்கள் தான். அதனால் நான் சொன்ன வேதங்கள் அதுக்கு முன்னே உள்ளது. ஒன்று பாகவத்தில் ஒன்றே ஒன்று பாட்டோம். பக்தர்களின் வழிபாட்டுக்குரியவரும், பக்தர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவரும் யாது வம்சம், வம்சங்கள், யாதவர்கள், அந்த யாதவ வம்சத்துக்கு சேர்ந்த அந்தக மற்றும் விருஷினி குலத்தவருக்கும் அரசராகவும் காப்பவராகவும் அவர்களால் போற்றப்படுபவரும் எல்லா லட்சுமி தேவிகளுக்கும் சக்திகள் அப்படின்றல பராசக்தி அப்படின்லாம் சொல்கிறோம். சக்திகள் தேவி வார்த்தை, லட்சுமி, பார்வதி எல்லாம் தேவிகள் தானே. லட்சுமி தேவி எல்லா லட்சுமி தேவிகளுக்கும் கணவராகவும் எல்லா யாகங்களையும் நிர்வகிக்கிறோம். அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா யாகங்கள் என்ன யாகங்களும் சேருமோ அதுக்கு அதிபதி யட்சணாதிபதி. யாகத்துக்கெல்லாம் அரசனாகவும் நிர்வாகம் செய்யக்கூடியவருக்கும் ஜீவராசிகளுக்கு வழிகாட்டியாகவும் இருப்பவரும் எல்லாரோட புத்தியும் ஆள்பவர். கீதையில் சொல்கிறாரு, அந்த புத்தி தான் நான். எல்லா புத்தியும் ஆள்பவரும் ஆன்மீக மற்றும் ஜட உலகங்களை அனைத்திற்கும் உரிமையாளர். ஜட உலகம் 14 லோகம் சொன்னால 14 லோகத்துக்கும் மட்டும் இல்லாமல் ஆன்மீக லோகம், இந்த வானத்துக்கு பூமிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. இறைவனோட படைப்பில் பகுதி இந்த ஜட படைப்பு, முக்காலுது ஆன்மீக உலோகம் இருக்கிறது தான். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஆன்மீகம் மற்றும் ஜட உலோகம் அனைத்துக்கும் உரிமையாளரும் மேலும் மண் உலகில் தோன்றிய மிக சிறந்த அவதாரமான, மண் உலகில் சேர்ந்த மிக அவதாரத்தில் யார் மிக அவதாரம். பல அவதாரங்களுக்குள்ள விஷ்ணுவை பல 10 அவதாரம் 20 அவதாரங்கள். இந்த மண் உலகில் தோன்றிய மிக சிறந்த அவதாரியமான அனைவராலும் பகவானாக அந்த கிருஷ்ணன் என் மீது கருணை கொள்வாராக. பாகவதம் 2வது காந்தம் 4வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். பாகவத்தில் பத்துமா நிறையா இருக்கும். பாகவத்தில் உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த பஞ்சபூதம் எப்படி வந்தது, எது முதல்ல தோன்றியது, எது முதல்ல வந்தது, பஞ்சபூதங்கள் வந்து சூட்சுமம் ஒன்று இருக்கிறது, ஜடம் ஒன்று இருக்கிறது, கண்ணுக்கு ஒன்று, பார்வைன்னு ஒன்று இருக்கிறது, இந்திரியங்கள் அப்படின்னாக்க ஜட இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள். இப்படி இந்த உலகத்துக்கு மட்டும் பிரபஞ்சம் இல்லாமல்
ஆன்மீக லோகத்துக்கு இது அந்த பூமிக்கும் வானத்துக்கும் அப்பாற்பட்டு பகவான் இது வர்ணனைகள் நிறைய இருக்குது. அதை பாகவதம் படித்தோமா எல்லா விஷயங்களும் என்ன நம்பணும். நம்மனுக்கு நடராஜன், நம்பாதுக்கு யமராஜான்ற மாதிரி. ஸோ சரித்திரம், இந்த இறைவனை பற்றி சரித்திரம், இந்த உலோகத்தை பற்றி சரித்திரம். சரித்திரனால தெரியுதில்லை. எதை கேட்டாலும் யாருக்கும் ஒன்றும் தெரிவதில்லை. கேட்டால் நீ பார்த்தியா நான் பார்த்தியான்னு. ஸோ இதோட விளக்கங்கள் ஆதாரமாக சினிமா பாகவதம் இருக்குது. பல கருத்துக்கள், விஷயங்கள் அதில் போட்டு தெரியாத விஷயங்கள். ஸோ அது படித்து புரிந்து அப்படின்னாமக்கா நம்ம உள்ளதை படி தெரிஞ்சுக்கலாம். உள்ளதை நம்ம தெளிவாக இருந்தால் தான் நம்பிக்கை அதிகமாகும். அறக்குறை நம்பிக்கை கரை சேர்க்காது. நம்பிக்கை இருக்கணும், ஆனால் எதை மேலே நம்பிக்கை வைக்கணும். மண் குதிரை நம்பி ஆற்றுல இறங்கக்கூடாது. நம்பிக்கை, ஆனால் எதை மேலே நம்பிக்கை வைக்கணும். அப்போ ஆதாரமான உள்ள ஆதி காலத்திலிருந்து எல்லா முனிவர்களும் ஞானிகளும் மகான்களும் அவதாரங்களும் ஏற்றுக்கொண்ட வேதத்தை எல்லாராலும் ஏற்றுக்கொண்ட படித்து அதை புரிஞ்சுக்கிட்டமாக்க சரியாக இருக்கும், தெளிவு இருக்கும், குழப்பங்கள் இருக்காது. அப்போ தெளிவான புத்தி, தெளிவான மனம், தெளிவான ஞானம், அதில் உறுதி இருக்கும், அது பலன் அடையும். இதன்றுடைய கருத்துக்கள் நல்லதாக இருந்தாக்கா ஏற்றுக்கொள்ளுங்கள், பின்பற்றுங்கள். எல்லோரும் வாழ்க, இன்பமே சொல்க. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.